72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர், திரைப்படத்திற்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ், இப்ப 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யார் யாருக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது பற்றின விவரம் இருக்கா? வணக்கம் பூர்ணிமா. இந்திய சினிமாவில் சிறந்த விளங்கும் கலைஞர்களை, நடிகர் நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசானது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் 72வது திரைப்பட விழாவானது தற்பொழுது டெல்லியில் உள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது தேசிய அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் வரை சென்சார் சான்றிதழ், அதாவது தணிக்கை சான்றிதழ் பெற்ற படங்களுக்கு மட்டுமே இந்த தற்பொழுது அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மட்டுமின்றி பல்வேறு இந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளுக்கான தேசிய விருதான தற்போது அறிவிக்கப்படுகிறது. சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த தொழில்நுட்ப கலைஞர், சிறந்த குணச்சித்திர நடிகர், நடிகைகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளில் இந்த தேசிய விருதான தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் உள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தற்போது தேசிய விருது அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு வெளியான அமரன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படுகிறது. சிவகார்த்திகேயன் நடித்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய இந்த திரைப்படம் மறைந்த இந்திய ராணுவ வீரர் மேஜர் முகுந்தின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டிருந்தது. இந்த படத்திற்கு பல்வேறு விருதுகளில் தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நித்திலன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படத்திற்கும் விருது, சிறந்த படம் அல்லது சிறந்த திரைக்கதைக்கான விருது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சிறந்த துணை நடிகருக்காக மகாராஜா படத்தில் நடித்த நட்டி அல்லது சிங்கம்புலி இருவருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாரி இளவரங்கன் இயக்கி நடித்த ஜமா திரைப்படத்திற்கும் சிறந்த திரைப்படம் அல்லது வேற ஏதாவது கேட்டகரியில் விருது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்களான் திரைப்படத்திற்கும் சிறந்த ஒப்பனைக்கான விருது அல்லது சிறந்த ஆடைய வடிவமைப்புக்கான விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது டெல்லியில் உள்ள தகவல் ஒலிபரப்பு மற்றும் அமைச்சகம் தற்போது இந்த தேசிய விருதை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை திரைப்படத்திற்கு இந்த பட்டியலில் இருக்கிறது. மேலும் லப்பர் பந்து, நந்தன், மெய்யழகன், விடுதலை பாட்டு உள்ளிட்ட படங்கள் சிறந்த பல்வேறு பிரிவுகளில் தேசிய விருதுகள் கிடைக்கும் என்று எதிர்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் அதாவது 2023ஆம் ஆண்டிற்கு தமிழ் திரையில் குறைந்த எண்ணிக்கையான படங்களே தேசிய விருதுகள் கிடைக்கிறது. இந்த முறை நிறைய விருதுகள் பட்டியலில் நிறைய கேட்டகரிகள் தமிழ் படங்கள் அதிகமாக விருதுகளை வெல்லும் என்று எதிர்க்கப்படுகிறது. தற்பொழுதே தகவல் மற்றும் ஒலிபரப்பு ஆணையம் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக அமரன் திரைப்படத்துக்கு முக்கியமான விருதுகள் பல கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா. ஆனந்த்ராஜ், இப்ப 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருது. இந்த விருதுகள் எப்போது வழங்கப்படும், அது தொடர்பான தகவல் இருக்கா? நிச்சயமாக தற்பொழுது இந்த தேசிய விருது அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் விருது வழங்கும் விழாவானது ஆகஸ்ட் 18 குடியரசு சுதந்திர தினத்துக்கு வந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழில் அமரன், மெய்யழகன், மகாராஜா உள்ளிட்ட படங்கள் சிறந்த படங்கள் அல்லது சிறந்த திரைக்கதை, சிறந்த நடிகர் நடிகைகள், ஒப்பனை அல்லது ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கேட்டகரியில் விருது பெறும் என்று எதிர்க்கப்படுகிறது. தற்பொழுது டெல்லியில் உள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இந்த தேசிய விருது 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு சென்சார் செய்யப்பட்ட படங்களுக்கு தற்பொழுது இந்த விருதானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. மலையாளம் மற்றும் தெலுங்கில் புஷ்பா படத்திற்கும், மலையாளத்தில் பிரம்மயுகம், மம்முட்டி நடித்த பிரம்மயுகம் படத்திற்கும் இந்த விருதானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா. ஆனந்த்ராஜ், இப்ப எந்தெந்த படங்கள் தேசிய விருதுகள் பட்டியல் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க. யார் யாருக்கு, நடிகர் நடிகைகள், இயக்குநர்களுக்கு யார் யாருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கு, அது பற்றின தகவல் இருக்கா? நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு வெளியான ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான விருது சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்கும் என்று எதிர்க்கப்படுகிறது. அதே மாதிரி சிறந்த இயக்குனர் விருதும் ராஜ்குமார் பெரியசாமிக்கு அல்லது அது மட்டுமின்றி சிறந்த நடிகைக்கு தாய் கொலையில் கிடைக்கும் என்று எதிர்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்களான் திரைப்படத்திற்கு சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருது கிடைக்கும் என்றும் சிறந்த நடிகருக்கான விருது விக்ரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாராஜா படத்திற்காக விஜய் சேதுபதிக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டுமின்றி சிறந்த துணை நடிகராக நட்டி அல்லது சிங்கம்புலி பெறுவார் என்றும் தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
வாழை திரைப்படத்தில் சிறுவனாக நடித்த பொன்வேலுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த குழந்தை நடிகருக்கான விருது கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த படத்தில் அவரது நடிப்பு மிகப்பெரிய பேசப்பட்டது. பொன்வேலுக்கு இந்த சிறந்த குழந்தை நடிகருக்கான விருது கிடைக்கும் என்றும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமின்றி லப்பர் பந்து திரைப்படத்தில் சுவாசிகா சிறந்த துணை நடிகைக்கான விருது சுவாசிகா பெற வெல்லவும் பெரிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தினேஷுக்கும் சிறந்த துணை நடிகைக்கான விருது வெல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த திரைக்கதை அல்லது சிறந்த நடிகருக்கான விருதும் சிறந்த இயக்குநருக்கான விருதும் கிடைக்க பிரேம்குமார் அல்லது சிறந்த திரைக்கதைக்கு பிரேம்குமாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இயக்குநர் பிரேம்குமாருக்கு விடுதலை பாட்டு படத்தில் வெற்றிமாறனுக்கு சிறந்த திரைக்கதை அல்லது சிறந்த படத்திற்கான விருதும் கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்தராஜ்.